தினகர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டத்தின் வடிவம் எப்படி? இப்போ தோழர் கல்பனா சொன்னாங்க 135 நாள் ஆயிடுச்சு போராட்டம் துவங்கி அப்படின்னா சட்டவிரோதமாக அவங்க பணியிலேருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. 31/7/2025 அன்றைக்கி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. 1/8 எனக்கு வேலை இல்லை, நான் கான்ட்ராக்டை தூக்கி போடுவேன், நீ கான்ட்ராக்டில் போய் வேலை செய்ய, அங்கே தான் உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமாக தூக்கி வீசுகிறாங்க. அப்போது அன்னைக்கு ஆரம்பிக்குது இந்த போராட்டம். அப்படின்னா கிட்டத்தட்ட 13 நாட்கள் மாநகராட்சி வாயிலில் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட அங்கே அவங்க வேலை செஞ்ச இடத்துலேருந்து போராடுறாங்க. அங்கேருந்து ஒரு வழக்கு மூலமாக இவங்க எல்லாரையும் தூக்கி அடிக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக கைது பண்ணி சட்டவிரோதமாக, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அது அவ்வளோ கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி தான் உழைப்போர் உரிமை இயக்கத்தோட மாநில தலைவர் முதல் கீழே உள்ள தொழிலாளிங்க வரைக்கும் எல்லாரையும் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கி அன்றைக்கி கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், ஆட்கொணர்வு மனு கொண்டு இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமும் தொடர்ந்து அடுத்தடுத்த போராட்டங்களை கட்டமைக்கிறாங்க. அப்படின்னா அங்கே ஒரு தடை இருந்தது. எப்படின்னா உழைப்போர் உரிமை இயக்கத்தோட தலைவர் ஊடகங்களை சந்திக்கக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த போராட்டங்களை கட்டமைக்கிறாங்க. எங்கே போராடினாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் தங்களுக்குள்ளே எங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூடுனாலும் சரி, அவங்கள கைது பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது, நைட்டில் கொண்டே எங்கேயாவது இறக்கி விட்டு போகிறது, இந்த வேலையை தொடர்ந்து இந்த காவல்துறையும் அரசாங்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களோட ஒற்றை கோரிக்கை என்ன? 31/7/2025 பணி நிலைமையில் எங்களை வைக்கணும். நாங்கள் எங்களோட பணி நிரந்தரம், மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் வழக்கு இருக்குது, நாங்கள் வழக்கில் பார்த்துக்குறோம், அந்த வழக்குப்படி என்ன நாங்கள் நடக்கணுமோ அதுபடி நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்றத இவங்களோட ஒற்றை கோரிக்கை. ஆனால் இன்றைக்கி இந்த ஒற்றை கோரிக்கை மீது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 135 நாட்கள் தேவையா? இன்னைக்கு 27 நாள் தொடர் உண்ணாநிலை போராட்டம். ஏற்கனவே 4 தொழிலாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேர் ஆஃபீஸில் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்காங்க. இவங்க கூட 2 தொழிலாளர்கள் சேர்ந்து 1ஆம் தேதியிலேருந்து உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்த போது அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான பிரச்சனையாக அவங்களும் ஹாஸ்பிட்டலாங்க. இப்போ இருக்கிற இந்த 2 தோழர்கள் நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களோட உயிரே போனாலும் பரவாயில்ல, 2000 குடும்பங்களுக்காக எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு களத்தை நிற்கிறாங்க. அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அப்போ தூய்மை பணியாளர்கள் யாராவது செத்தா தான் நம்ம இதில் தீர்வு காண முடியுமா? யாராவது செத்து போயிட்டா தான் அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்குமா? அப்படின்னா அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா முதலமைச்சர் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறோம். இந்த இடையில் இந்த இடைத்தரகர்கள் மாதிரி இருந்து இன்னைக்கு என்னென்னா மாநகராட்சி ஆணையர் குமரகுருபர், அப்புறம் ஐஏஎஸ் இவர் கார்த்திகேயன், இவர் அவங்க 2 பேரும் இருந்துட்டு இவங்களை என்னென்னா இவங்கள இவங்களோட போராட்டங்களில் தூய்மை பணியாளர் உயிரை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அப்படின்றது தான் இன்றைக்கி யதார்த்தம். அப்படின்னா இவ்வளோ நாள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்குது, இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை நடத்தணும், தலைவர்களை சந்திக்கணும் அப்படின்னா இடையில இப்போ நாங்கள் கடைசியாக நடத்தின மறியல் மூலமாக கார்த்திகேயன் ஐஏஎஸோட காவல்துறை அதிகாரிகள் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த வாய்ப்புக்கு நானும் போயிருந்தேன். என்னோட எல்டியூசி மாநில செயலாளர், உழைப்போர் உரிமை இயக்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் எல்லாருமே அந்த சந்திப்புக்கு போயிருந்தோம். அப்படின்னா இங்கே எங்கள் கூட பேசுகிறதுக்கு கூட, எங்களை உட்கார வச்சு பேசுகிறதுக்கு கூட இன்றைக்கி அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா நாங்கள் உட்கார்ந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் நின்றுட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி தான் எங்களோட மனு வாங்கினாங்க. மனுவை கூட பெருசாக அவர் இது பண்ணல. நாங்கள் இது தெரியுமே அது தெரியுமே, நீங்கள் எதுக்கு போகிறீங்களா அதுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு அவர் நாங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே அவர் வெளியில் போயிட்டார். நான் கேட்டுட்டேன், வாங்கிட்டேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ மாஸ் செக்ரட்டரியாக இருக்கிற நகராட்சி நிர்வாகம் துறையோட ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேயன் அவர்கள். இருங்க, இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். அவர் உங்களை உட்கார வைப்பதை ஒரு கேவலமாக நினைக்கிறார். ஆகவே அவரும் உட்கார மறுக்கிறார். எஸ், அந்த சூழல் தான். இதுல ஒரு சாதி தீண்டாமையும் திராவிட இந்த மாடல் அரசுல காணப்படுது. இப்ப என்ன அப்படிதான் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு அவமானம் நடக்கும் உங்களுக்குன்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் இல்லை. இப்போ நம்ம அன்னைக்கு இந்த மாஸ் செக்ரட்டரியை நம்ம போய் பார்க்க போனது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையிலானது. நாங்கள் அதுக்கான ஒரு மனு ஒன்று தயாரிச்சிருக்கோம். இந்த இதுதான் விஷயம், எங்களோட கோரிக்கைகள் இதுதான். இதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம். இந்த மாதிரி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் எங்களை சட்டவிரோதமாக பணி நீக்கம் பண்ணியிருக்காரு. அன்றிலிருந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 27 நாட்களாக 26-27 நாட்களாக பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்காங்க. சாப்பிடல, தங்களோட உயிரை மாச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு மனுவை ரெடி பண்ணி காவல்துறை அதிகாரிகள் அந்த பேரணி போகிற இதில் எங்கள் மூலமாக எங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் அழைக்கப்பட்டோம். இதில் என்ன அப்படின்னா
அன்னைக்கு போராட்டத்தை அன்னைக்கு வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை கடைசி நேரத்தில் அவர் மறுத்துட்டார். திருப்பி சரி இன்னொரு நாள் ட்ரை பண்ணி இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அப்படி வாங்கி கொடுக்குற வாய்ப்பு நாங்கள் போய் அவங்கள பார்க்க போகிறதுக்கு அப்படி என்னென்னா நாங்கள் எங்கள் மனு கொடுக்குறதுக்காக எங்கள் சங்கத்தோட செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போகும்போது அவர் நின்றுட்டே இருக்கார். அப்படின்னா அதில் என்ன அவரோட மனப்பான்மை வெளிப்பட்டிருந்ததுன்னா, ஒரு வேளை நாங்கள் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லேருந்து அதை வந்து அணுகிறாரு. அப்படின்னா அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறது எங்களை உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது கூட இவருக்கு வந்து வரமாட்டேங்குது. அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய அப்போ தூய்மை பணியாளர்களுக்காக போராடுற தூய்மை பணியாளர்களுக்காக பேசுகிற தலைவர்களையே இது போல நடத்தும் போது அப்போ தூய்மை பணியாளர்களை வந்து எந்த அளவுக்கு இவங்க நடத்துவாங்க கண்டிப்பாக. அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாகத்தில் இருந்துட்டு கோடியாக கொள்ளையடிக்கிற விஷயங்களை பார்க்குறாங்களே தவிர வேறு விஷயங்களை செய்கிறாங்களே தவிர இவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு வந்து இவங்களோட பணி இத்தனை வருஷம் வந்திருக்கு, சட்டப்படியாக இவங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்கணும், பண்ணலை, இப்போ நம்ம அவங்கள பண்ணியிருக்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்கிறது கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அப்படின்னா முதலமைச்சர் முன்னாடிலாம் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராக இருந்தாலும் எந்த அரசு அலுவலகத்தை வந்தாலும் உட்கார வச்சு பேசணும் அப்படின்னு. அப்படி உட்கார வச்சு பேசணும்னு முதலமைச்சர் அறிவுறுத்த பிறகும் கூட இவர் இது மாதிரி நடந்துக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு தீண்டாமை குப்பை வந்து இவங்க மண்டையில் இருக்குது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு. அவங்க தான் குப்பை. இன்னைக்கு வந்து பெரிய யதார்த்தம் இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இடையில உட்காந்துக்கிட்டு இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையில் வந்து இவங்க வந்து மேலே போயிடக்கூடாது, தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ராம்கியோட கைக்கூலியாக இருக்கணும், குமரகுருபரன் பங்குதாரராக இருக்கிற குமரகுருபரனோட மனைவி பங்குதாரராக இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து இந்த சென்னையில் உள்ள பார்க்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்காரு. அப்போது இதெல்லாம் எந்த வகையில் வரும்? இவர் எது மாதிரியான அப்படின்னா ராம்கி நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துட்டா தனியார் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறது தானே இவங்களோட நோக்கம். அப்போது இந்த மனநிலையில் இருக்கிறதுனால தான் இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளும் தூய்மை பணியாளர் விவகாரத்தில் ஒழுங்கான தீர்வு கொண்டு வரல. அதனால் இவங்களை தள்ளிட்டு முதலமைச்சர் தலையிட்டு இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் முன்வைக்கிற விஷயம். உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய ஒரு வழக்கறிஞராக தினகரன் இப்போ அவங்க கல்பனா பேசுவதற்கு கூட நாவு தழுதழுத்த நிலையை பார்க்கிறோம். ஜோதியினுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற போது ஜெனோபா, பாரதி, கீதா, வசந்தி இவங்கெல்லாம் பலர் ஐசியூவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீர் கதைகளை 4 பக்கங்களில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நேரடியாக அவர்களுடைய பேட்டி எங்களிடத்தில் இருக்கிறது. என்னென்ன நடந்தது இதெல்லாம் நான் வாசித்தா ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். அவ்வளவு கொடூரமான நிலைகள். 200 சதுர அடியில் அவங்க வாழ்ந்து ஒரு நேரம் இதுதானா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு நாங்கள் ஃப்ளைட் அனுப்பிட்டோம், 1 டிரில்லியன் நோக்கி பயணிக்க போகிறோங்கிறார். யார்? நம்முடைய முதலமைச்சர். 30 லட்சம் கோடி பொருளாதாரம். இங்கே என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு நேரம் சோறு இல்லையா? என்னையா நாடு சொல்லுங்கள், என்ன தான் தீர்வு? இல்லை இப்போது என்னென்னா, நான் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை வந்து நாங்கள் ஏதோ வந்து பெரிய மலையை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, இவ்வளோ பொருள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. எங்களோட சட்டப்படியான உரிமை நம்முடைய அப்படின்னா 240 நாட்கள் வருஷத்தில் வந்து 2 வருஷத்தில் 2 தொடர் வருடங்களில் 480 நாள் ஒர்க் பண்ணாலே அவங்கள வந்து நிரந்தரப்படுத்திருக்கணும் அப்படின்ற ஆக்ட் சொல்லுது. அப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் நீங்கள் பண்ணலை, அதை நிரந்தரப்படுத்தலை. அப்போ நிரந்தரப்படுத்தாததுக்கப்போ 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து பணி நிரந்தரம் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவங்க இதில் குறைஞ்சபட்சம் சர்வீஸ் நம்ம கூட இருக்கவங்கள. ஜோதி நீங்கள் எத்தனை வருஷம்? 17 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ ஜோதி தோழரே 17 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்க தான் வந்து அவங்களோட உரிமையை தானே கேட்குறாங்க, உங்கள் சொத்துல பாதியாக கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் கேட்கலையே. எங்களோட உரிமை நீங்கள் வந்து சட்டப்படியான உரிமையே பண்ணுங்கள். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்கிறோம், சமத்துவ அரசுன்னு சொல்கிறோம். நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நாங்கள் வந்தால் எல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி 153 சொல்கிறோம், 285 சொல்கிறோம். நீங்கள் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதம் எழுதிருக்கீங்க, 19/1/2021 கடிதம். அந்த கடிதத்தை எடுத்து மக்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு ஐயா நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. உங்களால் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும். ஒரு கையெழுத்து. தூய்மை பணியாளர்கள் அந்த மக்கள்லாம் உங்களை நம்பி தானே உங்களுக்கு வாக்கு போட்டாங்க. இப்போ அவங்க தானே தெருவில் நிற்கிறாங்க. 153 285 பெர்மனெண்ட்டாக ஆக்குவேன் சீறி பாய்ந்தார் ஸ்டாலின். அப்போது இதெல்லாம் சொல்லியிருக்கும் போது இதை நீங்கள் சொல்லாதது எதுவுமே நாங்கள் கேட்கல. நீங்கள் சொன்னதை செஞ்சு கொடுங்கன்னு.
முதல்ல என்னன்னா எங்களை பணி நீக்கம் செஞ்சதே, எங்களை தூக்கி வெளியில் போட்டதே சட்டவிரோதம்னு சொல்கிறோம். அந்த ஏன்னா எங்களோட பணி நிரந்தர வழக்குகள்லாம் வந்து கோர்ட்டில் இருக்குது. அப்போ கோர்ட்டில் இருக்கும்போது கோர்ட்டில் போய் நீ ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு அதில் என்ன பண்ணணுமோ அந்த வழக்கில் என்ன வருதோ அதை தான் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக தூக்கி நீ ராம்கிக்கு போ அப்படின்னு வீசுறதுக்கு இந்த மாநகராட்சி குமரகுருபரன் ஆணையருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. இதில் இந்த குமரகுருபரன் இன்னொரு நடிகர் கார்த்திகேயன், அவங்க ஒய்ஃப் பேர்லன்னு சொன்னீங்களா, அது எந்த நிறுவனம் அது? அது வந்து எனக்கு இந்த ராம்கி கிடையாது இல்லையா? ராம்கி இல்லை, ராம்கி அவங்க வந்து அவங்க குமரகுருபரனோட மனைவி பங்குதாரராக இருக்கிற ஜெயராம் வெஞ்சர் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு தான் இந்த பார்க்லாம் இருக்குல்ல, சென்னையை சுற்றி உள்ள பார்க், அதை வந்து பராமரிக்கிற விஷயத்துக்கான கான்ட்ராக்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமான விஷயமா இருக்கும்? எப்படின்னா அப்ப இன்னொருத்தருடைய மனைவி அவங்க இது வந்து குமரகுருபரோட மனைவிக்கு பேர்ல எடுத்த கார்த்திகேயன் விஷயம் தெரியும். அது எனக்கு தெரியல. இது வரைக்கும் வந்தது இதுதான். அப்போ இவங்களுக்குள்ள இவங்களே இந்த அப்படின்னா இந்த மாதிரி கான்ட்ராக்டுகளுக்கு விடும்போது இவங்க கோடி அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது, கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு. அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் வந்து குமரகுருபரன் சென்னையில் சம்பாதிக்கிறாருன்னா அவர் வந்து கார்த்திகேயன் தமிழ்நாடு பூரா சம்பாதிக்கிறார். இதுதான் இவங்கள வந்து கோடியாக கொள்ளையடிச்சு சேர்த்து சோக்குறதுக்கு ஏன் மக்கள் வந்து தெருவில் நிற்கணுமா? பாவம். அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட சட்டப்படியான உரிமைகளை கேட்குறோம். நீங்கள் வந்து எனக்கு நீ இல்லாத ஒரு விஷயத்தை கேட்கல, என்ன பணி நிரந்தரம் பண்ணு கேட்குறதுல என்ன தப்பு? ஒரு நாளைக்கு 700 ரூபாயா இந்த பிள்ளைகள் வாழ்கிறதுக்கு? மூணு பிள்ளை வச்சுட்டு ஒரு விதவை தாய் அந்த 700 ரூபாயை வாங்கி 7000 ரூபாயை வாடகை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 13000 ரூபாயில சாப்பிடணும். இப்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னையா நடக்கு நாட்டில்? இதுவே வந்து பெரிய கூலி திருட்டு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். உழைப்போர் உரிமை இயக்கம் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து தான் இந்த மக்களுக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளமே கொடுக்கப்பட்டது. இப்போது அதுவும் இந்த குறைந்தபட்ச சம்பளம் வந்து சென்னையில் தான் வந்து இப்போ குறைந்தபட்ச சம்பளம் நம்ம வழக்கு போட்டதுக்கு அப்புறம் குறைந்தபட்ச சம்பளம் வந்து அதன் மூலமாக தான் அந்த கூலி 20,000, அதுக்கு முன்னாடி 10,000 12,000 தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்தில் இருக்க ஆவடி தாம்பரம் மாநகராட்சிகளில் இங்கே கிடையாது. அப்போ அரசாணை 62 மற்ற மாநகராட்சிகளுக்கு நகராட்சிகளுக்கு பொருந்தாதா? பொருந்தணும். அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்ன வரைக்கும். 10,000 12,000 சம்பளம் வாங்கிட்டு அதுதான் லிமிட் கொண்டு வந்துட்டாங்கல்ல. எது தாம்பரத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஆவடி கொண்டு வந்துட்டாங்க, பட்டாபிராம் வரைக்கும் சென்னை மாநகராட்சி தானே. அப்ப கொடுக்கணும்ல, கொடுக்கலையே. அலவன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சிட்டி அலவன்ஸ் இல்ல. அப்ப அங்க ஏன் வஞ்சிக்கிறீங்க? கேள்வி எழுமுல்ல. கண்டிப்பா. அப்படின்னா அப்ப இங்க 20 ஐயா தினகர் அங்க 23 அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அவங்க ஒரு 12,000க்கு மேல வாங்கலாம் உள்ள தூய்மை பணியாளருக்கு. இங்கே வந்து இந்த வழக்கு மூலமாக தான் உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்த வழக்கு மூலமாக தான் வந்து இந்த குறைந்தபட்ச சம்பளமே இந்த தொழிலாளிங்க பார்த்தாங்க. அப்படின்னா இந்த விஷயம் இருக்குல்ல, இவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கூட தரமாட்டேன்னு சொல்கிறது மறுக்கிறது இருக்குல்ல. அப்போது இவங்க வாங்குற இந்த 23,000 சம்பளம் வந்து இவங்க கண்ட உறுத்துது. அதான் 23,000 உலகத்தையே வாங்கிடலாம். அப்போ குப்பை வர்ற உனக்கு எதுக்கு நான் அவ்வளோ சம்பளம் தரணுன்றதுக்காக நீங்கள் கான்ட்ராக்டில் தூக்கி போடுறீங்களா? அப்புறம் வந்து என்னென்னா மாநகராட்சி இது கொடுக்கணும்னு சொல்லும்போது அரசு நான் 200 அவங்க 565 ரூபா சம்பளம் சொன்னார் ராம்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரில். அப்புறம் அரசு அதுக்கு 200 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துச்சு. எதுக்கு? மக்கள் பணத்தை எடுத்து நீ எதுக்கு வந்து தனியாருக்கு கொடுக்கணும்? இந்த போராட்டத்தில் நடக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களை நான் வகைப்படுத்திவிட்டு நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துடுறேன். முதலிலே உழைப்பு சுரண்டல். இந்த அரசு ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறது. சாதிய தீண்டாமை, பெண்களுக்கு எதிரான போலீஸ் அட்ராசிட்டி, அடாவடி, அரசினுடைய வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படை தன்மை இல்லாத நிலை, ஒட்டுமொத்த மனித உரிமை, இந்திய அரசியல் ஜனநாயகம், அடிப்படை மாண்புகள் மீறப்பட்டிருக்கிறது. லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்ற அதிகார பரிவர்த்தனை, ஏழைகளின் 753 ரூபாயை காவு கொடுப்பதற்கு தான் இந்த அரசின் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதுதான் உண்மை.